Hey guys, the robot video series நாம இன்னைக்கு tutorial number 2ல இருக்கோம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாம வந்துட்டு இந்த ரோபோட் செய்ய என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் and இந்த ரோபோட்டை எப்படி கம்ப்ளீட்டா எல்லாமே அசெம்பிள் பண்ணி முடிக்கிறது அப்படினு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம என்னென்ன மெட்டீரியல்ஸ் இந்த ரோபோட் செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நீடட் அப்படினு பார்த்துறோம் guys. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமான பார்ட்டே இதுதான். இதுக்கு பேர் வந்து ராஸ்பெரி பை. இது வந்துட்டு இந்த மாடல் நேம் வந்துட்டு ராஸ்பெரி பை 0W. நாங்கள் வந்துட்டு இந்த மாடல் வாங்கியிருக்கோம். இதில் வந்துட்டு இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதாவது ராஸ்பெரி பை 3, ராஸ்பெரி பை 4 அப்படின்னு நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த ரோபோட் செய்கிறதுக்கு இந்த மாடலே போதுமானது. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இன்னும் ஹையர் மாடல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கும் போகலாம், உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த ரோபோட்டுக்கு இது போதுமானது கைஸ். நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தோம்னா arduino. இதில் வந்துட்டு arduino uno UNOன்னு இருக்கிறதுனால ஊனோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மோட்டார் டிரைவர் ஷீல்ட். இது வந்துட்டு நான் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து என்ன அப்படின்னா ராஸ்பெரி பை கேமரா மாடியூல். இது எதுக்காக அப்படின்னா நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, நம்ம லைவ் ஃபீடு நம்ம மொபைல் ஆப்பில் இருக்குன்ட்டு அதுக்காக நம்ம கேமரா மாடியூல் தேவைப்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கேபிள் இருக்குது இல்லையா, இந்த கேபிள் வந்துட்டு பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் ராஸ்பெரி பை 0W வாங்கினீங்க அப்படின்னா இந்த கேபிள், இந்த ஒயிட் கலர் கேபிள் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இது மாதிரி செப்பரேட்டாக ஒரு கேபிள் வாங்கணும். ஏன் அப்படின்னா அந்த ராஸ்பெரி பை 0Wவில் இருக்கிற போர்ட் வந்துட்டு சின்னதாக இருக்கும். அதுக்கு தந்த கேபிள் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ராஸ்பெரி பை 3 or 4 வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் கேபிள் இருக்கு இல்லையா, இதுவே நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தோம்னா கியர் மோட்டர்ஸ். இது வந்துட்டு இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இதை வந்து கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோட்டர்ஸ் மட்டும் செப்பரேட்டாகவும் இருக்குது, இது கூட வீல்ஸ் வர மாதிரி செப்பரேட்டாக இருக்குது. இது ரெண்டுத்துக்குமான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் கைஸ். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சேசிஸ். இது வந்துட்டு நாங்கள் ஸ்பெஷலாக சேசிஸ் இதுக்கு வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இதே மாடல் வாங்கணும்னு நினச்சிங்கனாலே நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்துட்டு 4 வீல் மாடலும் இருக்குது, 3 வீல்ஸ் மாடலும் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம் கைஸ். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சேசிஸ் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு மோட்டர்ஸோ ஆர் வீல்ஸோ நீங்கள் செப்பரேட்டாக வாங்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா இது கூட செட்டாக எல்லாமே வந்துடும். இல்லை உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேறு சேசிஸ் வந்து ஓனாக ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் மோட்டர்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா SD கார்டு. இது வந்து மினிமம் 8GB ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த ராஸ்பெரி பை சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மினிமம் 8GB இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் கைஸ். அடுத்தது வந்து கார்டு ரீடர். இது வந்துட்டு நம்ம ராஸ்பெரி பையில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம SD கார்டில் ரைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கார்டு ரீடர் தேவைப்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜம்பர் ஒயர்ஸ். இதில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மேல் டு மேல், மேல் டு ஃபீமேல், ஃபீமேல் டு மேல். நான் கொடுத்துருக்கிற லிங்க்கில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது 3மே ஒரே பேக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். இது வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இந்த ஒயர்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹெட்டர் பின்ஸ். இது எதுக்காக அப்படின்னா இந்த ராஸ்பெரி பை இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்குது, இங்கே எந்த பின்ஸும் கொடுக்க கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம arduinoவையும் இந்த ராஸ்பெரி பை போர்டையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த பின்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இதில் இருக்கு இல்லையா அந்த பின், இதில் ஒன்று மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த ராஸ்பெரி பையில் இங்கெல்லாம் வச்சு நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மோட்டார் டிரைவர் ஷீல்ட்லேயும் இந்த இடத்துல உங்களுக்கு பின்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுலேயும் நீங்கள் அதை சால்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் அந்த ஹெட்டர் பின்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா நாங்கள் வந்துட்டு பவர் சோர்ஸ்க்கு பேட்ரி வாங்காமல் பவர் பேங்க் வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த போர்ட்ஸுக்கு வந்துட்டு தேவையான பவர் மட்டும் கொடுக்கும். இப்போ ஒருவேளை அந்த போர்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ராவான பவர் கொடுத்தா அந்த போர்டு வந்துட்டு ஃபயர் ஆயிரும். ஸோ இந்த பவர் பேங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கரண்ட்டை மட்டும் தரும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு நம்ம ரீசார்ஜபிள், ஸோ நம்ம மொபைல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம வேறு தனியாக இதுக்கு தனியாக லித்தியம் அயன் பேட்டரி வாங்கினோம் அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணி அந்த பவரை கன்வெர்ட் பண்ணி நம்ம போர்ட்ஸுக்கு தரத்துக்கு தனியாக இன்னொரு போர்டு வாங்கணும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த பவர் பேங்க் வாங்கிட்டால் உங்களோட ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும், உங்கள் பர்சனல் யூஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு USB கேபிள்ஸ் தேவைப்படும் கைஸ். இது வந்து 2 கேபிள் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு இது மாதிரி USB கேபிள், நார்மல் கேபிள். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல யூஎஸ்பி, இந்த இடத்துல வந்து பாதி நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம் இல்லையா சேசஸ், அதே சேம் சேசஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை அசம்பிள் பண்ணதுக்கு வந்து தனியாக நாங்கள் செப்பரேட்டாக வீடியோ வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு அந்த ராஸ்பெரி பை ஆர்டினோ கனெக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், இந்த இப்போ நான் காமிச்ச இல்லையா ப்ராடக்ட்ஸு, அது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இருக்கிறதுலே நான் கம்மியான ப்ரைஸ்லேயும் அண்டு குவாலிட்டி நல்லா இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கிக்கோங்க கைஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த ஜம்பர் ஒயர்ஸை சொன்ன பார்த்தீங்களா, 3மே ஒரே பேக்கில் இருக்கிற மாதிரி, அது மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அட்ரினோவும் மோட்டர் டிரைவர் ஷீல்டு அப்புறம் ராஸ்பெரி பையை நம்ம சேசஸ் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் அட்ரினோவும் மோட்டர் டிரைவர் ஷீல்டும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி கரெக்டாக அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பின்லேருந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். தெரியுதா? கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கமும் லாஸ்ட்டில் இருக்கிற பின் வரையும் வச்சிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக புஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் வேகமாக புஷ் பண்ணிங்கனாலே அது உடஞ்சிரும் அந்த பின்னெல்லாம். கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது வந்து சேசஸில் நம்ம மோட்டார் கூட கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம சேசஸில் பார்த்திங்கன்னா இந்த 2 மோட்டரும் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி, அதாவது 2 மோட்டருக்கும் ஒயர் ஒரு இடத்துல வரும். இந்த மோட்டருக்கான ஒயர் செப்பரேட்டாக இருக்கும். இந்த மோட்டார் டிரைவர் ஷீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம 4 மோட்டர்ஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது இது இங்கே இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கும் M1 அப்படின்னு இருக்கும் மோட்டர் 1, இந்த இடத்துல M2 இது வந்து மோட்டார் 2க்கானது, இது மோட்டார் 1. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா M3ன்னு இருக்கும், இங்கே இது மோட்டார் 3, இது இங்கே M4ன்னு இருக்குது, இது வந்து மோட்டார் 4க்கானது. இப்போ நம்ம இந்த மோட்டார் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த சிங்கிளாக இருக்கிற வீலை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூ வந்துட்டு லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் இப்படி உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா, ரொம்ப டைட் பண்ண வேணாம், ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் நீங்கள் இழுத்தா வெளியே வராத அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது பக்கத்துலேயே நம்ம அடுத்த ஒயரை கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைட் பண்ணுவோம். நம்ம கனெக்ட் பண்ணும்போது எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரியாது. ஒருவேளை நீங்கள் கனெக்ட் பண்ணி இது ரன் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரன் பண்ணும்போது 2 வீலும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஒயரை நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த ஒயரை எடுத்து இதுலேயும் இந்த ஒயரை இதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் வீல் சுற்றும் போது அது மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கிற வீலை வந்துட்டு நம்ம ஒரே இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது பாசிட்டிவாக இருக்கிற ஒயரை ஒரே இடத்துலையும் நெகட்டிவாக இருக்கிற ஒயர் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் வாங்குகிற சேசஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற சேசஸ் இல்லாமல் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா அதில் 4 வீல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இந்த 2 இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் 6 வீல்ஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவை ஒரே இடத்துலையும் நெகட்டிவை ஒரே இடத்துலையும் கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், பாசிட்டிவ் இருக்கிறது ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நெகட்டிவ் 2த்தையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறது ஒரே இடத்துலையும் நெகட்டிவாக இருக்கிறது ஒரே இடத்துலையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 மோட்டர்ஸ் இருக்கிற மாதிரி சேசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மோட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2த்துலேயும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2த்துலேயும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த வீலுக்கு பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு தெரியாது. ஒருவேளை நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வீல்ஸ் சுற்றலையோ அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுச்சுன்னா நீங்கள் இந்த ஒயர்ஸை கலெக்டி எடுத்து நீங்கள் மாற்றி, அதாவது இங்கே இருக்கிறத எடுத்து வேறு போர்ட்டில் போட்டு நீங்கள் டைட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஆப்போசிட்டாக சுற்றுச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஒயரை மாற்றி கனெக்ட் பண்ணால் ஆப்போசிட்டில் சுற்றும். அதை நீங்கள் மறுபடியும் கரெக்டாக நீங்கள் மாற்றி செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அட்ரினோ கூட நம்மளோட 6 மோட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம்.
உங்களுக்கு ஒருவேளை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட டெலகிராம் சேனலில் நீங்கள் கேட்டுக்கலாம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி இல்லைனா எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதாவது A2Z Technologies அப்படின்ற அக்கௌண்ட்டில் உங்களோட டவுட்ஸ் எதுனாலையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒயர் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம மோட்டர்ஸையும் நம்ம அட்ரினோ கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ராஸ்பெரி பையும் இந்த அட்ரினோவையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர், அதாவது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும், சென்டரில் ஏதோ பின் இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு 4 தேவைப்படும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஜம்பர் ஒயர்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த அட்ரினோ இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்லேருந்து இந்த 4 பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த பின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சால்டரிங் வச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க, நாமளாக தான் சால்டரிங் வைக்கணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 4 பின்னில் கனெக்ட் பண்ணணும். அடுத்து இந்த ராஸ்பெரி பையில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பின்னும் நாம் தான் சால்டரிங் வைக்கணும். இதில் வந்துட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பின்னை தவிர ரிமைனிங் இருக்கிற இந்த 3 பின்ஸில் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம 4th பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். 1 2 3 4th பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ ஒயரை கனெக்ட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு ஒயரை கனெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மோட்டர் டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதை இந்த ராஸ்பெரி பையில் செகண்ட் ரோவில் செகண்ட் பின், அதாவது ஃபஸ்ட்டு பின் இங்கே இருக்குது, அதில் நான் செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது செகண்ட் ஒயரும் இந்த இடத்துல இருக்கிற செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணணும். இந்த செகண்ட் பின்னில் அடுத்து இதுக்கு அடுத்து இருக்கிற ஒயர்லேயே கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து தேர்ட் பின், அதுவும் அதுக்கு அடுத்தே தான், அது கண்டினியூஸாக தேர்டு இதில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பின்னை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 3 பின்னில் கனெக்ட் பண்ணியிருப்போம் செகண்ட் ரோவில். நீங்களும் இந்த ராஸ்பெரி பை இப்படியே பிடிச்சி நீங்கள் அதுக்கு ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி மாற்றி வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம 4th பின்னை வந்துட்டு மோட்டார் டிரைவர் ஷீல்டில் 4th பின்லேயும் கனெக்ட் பண்ணுவோம். இதில் வந்துட்டு நம்ம எந்த சேஞ்சஸும் கிடையாது, கண்டினியூஸாக 4 பின்னில் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் ராஸ்பெரி பையில் இந்த ஃபஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் ரோவில் 1 2 3 4 இந்த 4th பின்னில் தான் கனெக்ட் பண்ணுவோம். தெளிவாக பார்த்துக்கோங்க. 4th பின் இங்கேருந்து 4th பின்னில். அது பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 4th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3 பின்ஸ் விட்டுட்டோம், 4th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்மளோட மோட்டார் டிரைவர் ஷீல்டையும், அதாவது நம்ம அட்ரினோ ப்ளஸ் மோட்டார் டிரைவர் ஷீல்டையும் நம்ம ராஸ்பெரி பையன் கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் ஒயரை நீட்டாக நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ராஸ்பெரி பையில் நம்ம கேமராவையும் SD கார்டை எங்கே இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்துருவோம். நாங்கள் வந்து 32 GB SD கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு அதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, இதில் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இதில் தான் நம்ம ராஸ்பெரி பைக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் எப்படின்னு பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கேமராவோட கேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் கலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர் போர்ஷன் இப்படி உள்ளே போகிற மாதிரி இது பண்ணணும். கொஞ்சம் மெதுவாக இதை கனெக்ட் பண்ணுங்கள், ஏன்னா கட் ஆகிடுச்சோ இல்லை எங்கேயா ஸ்க்ராட்ச் ஆனாலும் அந்த கேபிள் ஒர்க் ஆகாது. ஓகே, இது நம்ம இந்த இடத்துல ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமராவையும் கனெக்ட் பண்ணியாச்சு, அண்ட் SD கார்டையும் எங்கே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த ராஸ்பெரி பைக்கும் இந்த அட்ரினோ மோட்டார் டிரைவர் ஷீல்டுக்கும் பவர் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குமே நம்ம தனித்தனியாக தான் பவர் தருவோம். ஓகே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB கேபிள் எடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் கட் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக எடுத்துருக்கோம். இது எதுக்காக இந்த கேபிளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த அட்ரினோ இருக்கு இல்லையா, அதுக்கும் மேலே இருக்கிற மோட்டார் டிரைவர் ஷீல்டுக்கும் பவர் தரதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு இருக்கிறது பாசிட்டிவ்னு இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள், இங்கே பாசிட்டிவ்னு இருக்குது. அது பக்கம் பார்த்திங்கன்னா கிரவுண்டுன்னு இருக்குது. இந்த பாசிட்டிவ்னு இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நம்மளோட ரெட் கலர் கேபிள், அதாவது நம்மளோட பாசிட்டிவ் கேபிளை கனெக்ட் பண்ணணும். இந்த கிரவுண்டுன்னு இருக்கிற இடத்துல நம்மளோட பிளாக் கலர் கேபிளை கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ட் பண்ணிடுவோம். மேலே இருக்கிற நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணிக்கலாம். இதுக்குமே அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க, அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா போர்டு உடஞ்சிரும்.
ஓகே, இப்போ நம்மளோட அர்டினோக்கும் அதுக்கு மேலே இருக்கிற மோட்டார் டிரைவர்ஸுக்கும் பவர் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ராஸ்பெரி பைக்கு பவர் கொடுத்துருவோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுற கேபிள் எடுத்திருக்கேன். இந்த பின் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி திருப்பி கனெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கும்போது நானே மாற்றி கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து எதுக்காக நாம் இந்த பின்னை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் முன்னே சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இதில் போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் இந்த பின் எடுத்திருக்கோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பவர் பேங்க்கே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த கேபிள்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து பவர் பேங்க் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். பவர் பேங்க் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர் சைடில் இந்த இடத்துல லைட் எரியும். அர்டினோ இது ராஸ்பெரி பையில் உங்களுக்கு இந்த இடத்துல லைட் எரியும். இப்போ அவன் ஆக்சுவலாக எஸ்டி கார்டு இன்ஸ்டால் பண்ணாதனால நமக்கு வந்து லைட் எரியாது. பிகாஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அதில் லைட் எரியும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும், எல்இடி லைட் வச்சுருப்பாங்க. அந்த லைட் வந்து இலுமினேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராலையும் இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் லைட் எரியும். அதாவது இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் லைட் எரியும். அது எல்லாமே நம்ம எஸ்டி கார்டு இன்சர்ட் பண்ணி சாஃப்ட்வேர்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட்டிங்ஸ்லாம் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க. ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களை கேட்கலாம். எதுக்குமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படியும் அதையும் மீறி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் புரியலை அப்படின்னா நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதாவது A2Z Technologies அக்கௌண்ட்டில் எங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணி அங்கேருந்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் கைஸ்.